திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய வசனங்கள் எவ்வளவு உண்மையும் தெளிவுமா இருக்கு இல்லையா? நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, கண்களை தெளிவாக்குகிறது, இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய மனதுக்கான சமாதானத்தை தருகிறது. இந்த லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம் என்கிற இந்த தொடர் ஒரு பெரிய விழிப்புணர்வை வியாதியை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, தேவனுடைய திட்டத்தை பற்றி நமக்குள்ளே ஒரு தெளிவுண்டாக்கும். இப்போது பாவம், சட்டங்களை மீறுவதாலே பாவம். அந்த பாவம் வந்த உடனே விளைவு பல விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்று வியாதி. இப்போ இந்த வியாதியினுடைய கடைநிலை, இந்த வியாதியோட எண்டு ரோடு என்னன்னு சொன்னால் மரணம். இப்போது வியாதிப்பட்டு மரிக்கிறது தான் உலகத்தில் நிறைய இருக்கும். திடீர்னு ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்து செத்துட்டாரு அப்படின்றது ரொம்ப அபூர்வந்தான், அரிது தான். ஆனால் வியாதிப்பட்டு மரிக்கிறது தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் இந்த உலகத்தில். அது எப்பெல்லாம் சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்கிற வரைக்கும் பலதரப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி அவர்களை அப்படியே சரிந்து விழ செய்கிறத பார்க்குறோம். நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான சகோதரர் ஒரு சிறிய விபத்து, கீழே விழுந்தார், தலையில் அடிபட்டது. அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு போனாங்க, ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இல்லை ரத்த பரிசோதனைலாம் கூட பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பரிசோதனைலாம் பண்ணாங்க. பண்ண உடனே அப்போ தான் தெரிஞ்சது அவர் உடலுக்குள்ளே கேன்சர்னு இருக்குன்னு. அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டதுக்கு தான் போனார். இப்போது பரிசோதனைகளில் கண்டுபிடிச்சாங்க கேன்சர் அவருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி. 1 வருஷத்துக்குள்ளே மரித்து விட்டார். ரொம்ப ஆச்சரியம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. சில மரணங்கள் நம்மளையே அப்படியே தலைகீழே புரட்டி போட்டு உலுக்கிடும். அப்படி ஒரு மரணம் தான் அந்த ஒரு சகோதரனோட ஒரு மரணம். இப்போது வியாதி எங்கே வேணாலும் போய் நம்ம சுகம் பண்ணிடலாம். இந்தியாவில் இல்லைன்னா அமெரிக்கா போயிடலாம், இல்லை அமெரிக்காவில் இல்லைன்னாக்கா எங்கேயாவது ஆஸ்திரேலியா போயிடலாம், லண்டன் போகலாம் அப்படின்னு கூட மனுஷர்கள் தங்கள் பண வசதிக்கு ஏற்றார் போல தங்கள் சுகத்தை விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறாங்க தான். ஆனால் மரணம்னு ஒன்று இருக்கே, தேவன் மரணத்தை நியமித்து வச்சிருக்கிறார் இல்லையா? அதுக்கு எப்படி தப்ப முடியும் நாம்? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது கவனிக்கலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எந்த விதமான நிலத்தில் குடியிருந்தாலும், அதாவது ஒரு பாலைவனம், ஒரு கடற்கரை ஓரம், அல்லது ஒரு காடுகள் அடர்ந்த ஒரு பகுதி, அல்லது நல்ல நிலம், அல்லது வெறும் வெட்டாந்தரை, வெறும் முள்ளும் குறுக்கும் உடைக்கிற பகுதி, மனிதர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தான் அவங்களுடைய ஏழ்மைக்கு தக்கதாக குடியிருக்க முடியும். நோய்கள் நாம் குடியிருக்கிற இடத்துல சூழலை பொறுத்து நமக்கு ஏற்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரியான நோய்களை நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கு பெரியவர்கள் மத்தியில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கவனிங்க. அவங்க நேரம் தவறாமல், காலம் தவறாமல் சாப்பாடு சாப்பிட்றாங்களா அல்லது மருந்து சாப்பிட்றாங்களா? நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்கள் மருந்தை தான் பயத்தோடு பக்தியோடு அவசரமாக காலம் தாழ்த்தாமல், நேரம் தள்ளாமல் சாப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தாங்கள் உட்கொள்ளும் மருந்தை அதிகமாக நம்ப வேண்டும், நம்புகிறார்கள், வேறு வழி இல்லை. முன்னெல்லாம் மருத்துவமனைக்கு போனால் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் நமக்கு குறைவாக மருந்து எழுதுவாங்க, ஊசியை தவிர்ப்பாங்க. இப்பொழுது அப்படி இல்லை. தொடர்ந்து ஒரு நாளைக்கெல்லாம் 4 வித்தியாசமான ஊசியை ஏற்றுறாங்க. 8லிருந்து 12 விதமான மாத்திரைகளே நமக்கு தராங்க. ஒவ்வொரு மாத்திரையும் 15 ரூபாயிலிருந்து 50, 100 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. ஒவ்வொரு ஊசியும் ஒரு 40, 50, 100, 150 என்ற விலையில் போகுது. சில ஊசிகள்
1000 ஆரம்பித்து 2500 வரைக்கும் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மாரடைப்பே ஏற்படும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதான உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோய்கள் நம்ம எல்லாம் ஒரு மூலையிலே தள்ளுகிறது. We have been cornered because of our disease. அந்த கார்னர், அந்த மூலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த உலகத்தை நம்பணும், அல்லது மாய மந்திரம், கட்டுகள், பிசாசுகள் இவைகளை நம்ப வேண்டும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். சகோதரர்களே, நாம் தேவனை நம்ப வேண்டும். அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நமக்கு இந்த சரீரத்தை ஒரு கூடாரம் போல நாம் குடியிருப்பதுக்கு நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு மாலை நேரத்தில் எந்த ஒரு டாக்டரும் ஃப்ரீயாக உட்காந்துருக்க மாட்டார். காரணம், ஒவ்வொரு டாக்டரை பார்ப்பதற்கு 30லேருந்து 50 நோயாளிகள் அங்கே நம்பர் போட்டு உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன் மாலையில் நோயாளிகள் டாக்டரை பார்க்குறாங்க? சகோதரர்களே, இந்த சூரிய ஒளி இருக்கும்போது மனிதனுடைய நோய் குறைவாக தெரியும். சூரிய ஒளி மறைந்து சந்திர ஒளியாகிய இரவு தோன்றும் போது மனிதனுடைய நோய் வலி அதிகமாகிறது. அதுக்கு என்ன காரணம்? காரணம், ஒரு காந்த புலன் பூமியிலே இயல்பாக இருக்கிற இந்த நேச்சுரல் லா நம்முடைய உடலை இழுக்கிறது. ஆகவே நம்முடைய நோய்களும் பெருகி அதிகமாக தெரிகிறது. மாலையில் எப்படியாவது மருத்துவமனைக்கு போகணும், மருத்துவரை சந்திக்கணும். சில பேர் இது ஒரு தொழில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. வாரத்துக்கு இத்தனை நாள் போய் ஆகணும். சில பேர் தினமும் போயிட்டு இருப்பாங்க. சுகமாக்கும் சட்டம். சகோதரர்களே, நம்முடைய வியாதிகளை நீக்குவதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. நாம் அந்த சட்டத்தை கை கொண்டால், அந்த வார்த்தையின்படி நாம் நடந்தால் நம்முடைய மனம் சுஸ்தமாகும். முதல்ல நம்முடைய மனது சுகமாயிடும். அதுக்கு பிறகு நம்முடைய உடலும் சுகமாயிடும். காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு வலிக்கிறத விட நம்முடைய மனமாகிய எண்ணம் தான் அதிகமாக வலிக்குது. நம்ம உடம்பு எப்படி இருக்குதுன்றதை விட நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம அதிகமாக பாதிக்குது. யுவர் மைண்ட் இஸ் அ மச் ப்ராப்ளம் தென் த டிசீஸ் யூ ஆர் சஃபரிங். ஆகவே மனதை கட்டுப்படுத்தக்கூடிய உன் ஆத்மாவை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். பைபிளில் இப்படி ஒரு வசனம் படிக்கிறோம். 3 யோவான் 2வது வசனம், பக்கம் 331. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தில் ஆத்துமா வாழ்வது போல, ஆஸ் யுவர் சோல் லிவத், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இரவு கண்ணீர் விட்டு நம்முடைய தலையணைகள் நனைகிறது. பக்கத்தில் இருக்கிற கணவனிடத்தில் நம்முடைய வயிற்று வலியை சொல்ல முடியல. கணவன் தன்னுடைய தலைவலியை மனைவியிடத்தில் சொல்ல முடியல. எத்தனை நாளைக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்துடும். இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குதுன்னு ஒரு அந்தரங்க உரிப்பை குறித்து நம்ம பேச முடியாமல் போயிடுவோம். வெறும் கண்ணீர் தான் இருக்கும். ஒரு நோய் அல்லது பலி, இதனுடைய வெளிரங்கமான அடையாளம் அழுகை தான். நம்ம பிள்ளைங்க பாருங்க, கீழே விழுந்த உடனே அது வீறிட்டு அழுகிறது. அந்த அழுகை அந்த காயத்தை நமக்கு காட்டுகிறது. அதனுடைய வேதனையை அது காட்டுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஒரு அற்புதமான வசனம். இஸ்ரவேலிலே ஆட்சி செய்த
நல்ல ராஜாக்களில் ஒருவர் எசேக்கியா. அவருக்கு வியாதி வந்து அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். அவருடைய மரணம் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த அரசன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். அந்த கண்ணீரை மற்றவர்கள் பார்க்கல. அவன் தன்னுடைய படுக்கைக்கு எதிரில் இருந்த சுவற்றை நோக்கி அவன் அழ ஆரம்பித்தான். பொதுவாக மரபாக அரசர்கள் அழமாட்டார்கள். அரசன் அழுதால் தேசம் அழும். அரசனுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அன்பு தாயே, தகப்பனே, அன்பு வாலிபனே, வாலிப பிள்ளையே, உங்களுடைய கண்ணீரை யார் கண்டார்கள்? சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், என் கண்ணீரை யாரும் புரிஞ்சிக்கல, பார்க்க ஆள் இல்லை, என் கண்ணீரின் அர்த்தம் தெரியல, இந்த உலகம் நான் விடுகிற கண்ணீரை முதல கண்ணீர், ஏமாத்துற கண்ணீர் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையான என்னுடைய கண்ணீரின் வலியை புரிந்து கொள்ள தேவன் இருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். இவர்தான் நம்முடைய சுகமாக்கும் சட்டமாக இருக்கிறார். எந்த ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் அழுதாலும் ஃபீஸ் வாங்காமல் உங்களை அனுப்ப மாட்டார். எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போய் அழுதாலும் அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சாப்பிடாமல் நீங்கள் போக முடியாது. நீங்கள் கண்ணீர் விடுகிறதுனால உங்களுக்காக பரிதாபம் கொள்ளக்கூடியவங்க யாரும் இல்லை. அதான் நிலைமை இன்னைக்கு. நம்முடைய கண்ணீரினால எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நமக்கு கணவன் கூட நமக்கு உதவி செய்ய முடியாது, மனைவி கூட நமக்கு உதவி செய்ய முடியாது. ஐ ஹவ் சீன் யுவர் டியர்ஸ்ன்னு சொன்னார். உன் கண்ணீரை கண்டேன். ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனம், பக்கம் 838, பழைய ஏற்பாடு. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இந்த வசனம் கவனிச்சிங்களா? நம்முடைய வியாதியை சுகமாக்குறது, அதாவது மன்னிப்பு நம்முடைய வியாதியை சுகமாக்குறது. இப்போ கணவன் உங்களை மன்னித்து விட்டார், நீங்கள் கணவனை மன்னித்து விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகளை மன்னித்து விட்டீர்கள். அந்த மன்னிப்பு என்ற அந்த தகுதியை ஆத்மா அடையும் போது ஒரு ஆனந்தம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, என் மீறுதல் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதுவே உங்களுடைய நோயை சுகமாக்கிடும். அப்போ தேவன் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து விட்டால், உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டால், உங்கள் நோய்களும் சுகமாகிவிடும். இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? தேவனுடைய மக்களுக்கு நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இராது. ஐ ஆம் சிக் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதாவது வியாதியே இல்லாமல் கூட வியாதி அளவுக்கு மன கஷ்டங்கள் இருக்கும். சொன்னது விளங்குதா உங்களுக்கு? வலியே இல்லாமல் அந்த வலியை விட அதிகமான மன கஷ்டங்கள் இருக்கும். ஆகவே தேவன் நம்முடைய வியாதியை சுகமாக்குகிறார், வியாதி இல்லாமல் இருக்கும்படி பார்க்கிறார். உங்கள் ஆன்மா ஆற்றப்பட வேண்டும், தேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன் அவர் வீக்னஸ் இஸ் அ கம்ஃபர்டர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 830வது பக்கம் 16வது வசனம், கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறு காலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல
உமக்கு முன்பாக இருக்கிறோம். அதாவது நம்ம வீட்டில் நம்ம அம்மா அல்லது அக்கால் தங்கை கர்ப்பவதியாக இருந்து அந்த பிரசவ வேதனை வரும்போது அந்த வலி பயங்கரமாக மரண வேதனையாக இருக்கும். அவர்கள் அம்மா அப்பா என்று எல்லாரையும் கூப்பிடுவார்கள். கர்ப்ப வேதனைப்படுகிறவர் உதவியை கேட்கிறார். என் உயிர் போகிறதே என்று கேட்கிறார். சகோதரர்களே, நம்முடைய வியாதி காலத்தில் வலி காலத்தில் தேவனை நோக்கி நான் அபாயத்தில் இருக்கிறேன் என்று நாம் கூப்பிட வேண்டும். ஒரு கர்ப்பவதியானவள் எப்படி அபாயத்தில் இருந்து கதறுகிறாளோ அவ்விதமாக நாம் தேவனிடத்தில் நெருக்கத்திலே நாம் கூப்பிட வேண்டும். இந்த காலை உங்களுடைய வியாதியை, உங்களுடைய நோயை சுகமாக்கும் சட்டம் இயேசு என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16-17 வசனங்கள். அஸ்தமான போது, அதாவது சாயங்காலமான போது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது ஆவினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். எவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ முறை நம்பி இந்த டாக்டர் நல்ல டாக்டர், கைராசி டாக்டர், எவ்வளோ பணம் செலவானாலும் நல்லாயிடும்னு போய் இன்னைக்கு மக்கள் தங்கள் ஊரை தாண்டி பட்டணத்தை தாண்டி வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு கூட போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. வேறு நாடுகளில் இருக்கவங்களாம் இந்தியாவுக்கு வராங்க. ஏன்னா இங்கே சீப்பாக இருக்குது, அவங்க நாட்டில் இருக்கிற செலவு விட இங்கே கம்மி, அதனால் இங்கே வராங்க. நீங்கள் நாடுகளை கூட கடந்து போகலாம். ஆனால் இயேசுவண்டை வந்தால் அவர் உங்கள் எல்லா வியாதிகளையும் அவர் உங்களுக்காக சுஸ்தமாக்குகிறார். உங்களை பிடித்திருக்கிற சாத்தானுடைய கரத்திலிருந்து சாபத்து நின்று அவர் உங்களை சுஸ்தமாக்குகிறார். சகோதரர்களே, எந்த ஒரு டாக்டரும் ஒவ்வொரு முறையும் கை கழுவிட்டு சுத்தமாக உட்காந்துருப்பாங்க. நம்ம அப்படி தொட்டுட்டாங்கன்னா மீண்டும் போய் கை கழுவாங்க. காரணம் என்னென்னா, உங்களை தொட்டதுனால உங்கள் மேலே இருக்கிற வியாதி அவர் மேலே ஒட்டிக்கும். நீங்கள் விடுகிற மூச்சு காற்று தடுக்கணும்னு சொல்லி அவர் முகத்தில் ஒரு மாஸ்க், ஒரு துணி கட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது எந்த ஒரு மருத்துவரும் அவர் மேலே உங்கள் வியாதி வராதபடிக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு வைத்தியமும் செய்யணும்னு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் சுகமாக்கும் சட்டமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சுகத்தை உங்களுக்கு தருகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதான் உண்மை. இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளையும் வலிகளையும் நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுகத்தை நமக்கு தருகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இயேசு சிலுவையில் நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்ற அந்த கருத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். இயேசு வந்த பொழுது அவர் ஜனங்களை சுஸ்தமாக்கும் போது அவருடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சுகத்தை நமக்கு தந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே இன்றைய உலகம்
நம்முடைய பணத்தை வாங்கி கொண்டு நம்மை தூர வைத்து நோயாளிகளாக்கி நமக்கு வைத்தியம் செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் சட்டமாய் நம்முடைய வலியும் வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய கண்ணீரை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சமாதானத்தையும் சுகத்தையும் சொஸ்தத்தையும் நல்புத்தியும் ஆரோக்கியத்தையும் நமக்கு வழங்குகிறார். அதனால்தான் இந்த பாடத்திட்டத்தை ஆரோக்கிய சட்டம் அல்லது சுகமாக்கும் சட்டம், லா ஆஃப் ஹீலிங் என்று நான் தலைப்பிட்டேன். ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சகோதரர்களே, கைராசி டாக்டர் அப்படின்னு நாமளே ஒரு ஆளை சொல்கிறோம், ஒரு மருத்துவரை சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்ட அவர் டாக்டராக இருக்கார். நம்மை சுகமாக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். நம்முடைய நோய்களை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மரணத்தை விழுங்கக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா 25 அதிகாரம் பக்கம் 829 8வது வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வசனத்தை விட வேறு வசனம் உங்களுக்கு தேவையே இல்லை. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று மட்டும் சொல்லலை, இந்த பூமியிலே முற்றிலுமான ஒரு சுகத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சில சமயங்களில் ஒரு பொருளை யாராவது விழுங்குவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய பொருளை எப்படி இவர் விழுங்கிட்டாருன்னு. சில பேர் இந்த மாதிரி விழுங்குவாங்க. யாராவது மரணத்தை விழுங்குவதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடுத்த முறை சிலுவையை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். He has swallowed your death. உங்களுடைய மரணத்தையே அவர் விழுங்கி விட்டார். ஆகவே உங்களை ஆற்றும்படி, உங்களை தேற்றும்படி, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி, உங்கள் வலியை போக்கும்படி, உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்படி இயேசு விரும்புகிறார். இந்த சுகமாக்கும் சட்டம் உங்கள் வாழ்வை மாற்றட்டும். படுக்கையில் இருக்கிற உங்களை அவர் காப்பாற்றட்டும். நீங்கள் அவரிடத்திலே விசுவாசம் கொள்ளுங்கள், அவரை நேசியுங்கள். தேவனால் அனுப்பப்பட்ட சுகமாக்கும் சட்டத்தை கை கொள்ளுங்கள். எந்த ஒரு சட்டமும் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், எந்த சட்டமும் எதிர்த்து நின்றால் நமக்கு தண்டனை. மனிதர்கள் இயற்றுகிற எல்லா சட்டங்களுக்கும் 2 பக்கங்கள் தான். There are only 2 sides for every law, obey or disobey. இல்லையா? அப்போ ஆவிக்குரிய சட்டமும் கூட அப்படிதான் இருக்கு. ஆகவே சுகமாக்கும் சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்துமா சுஸ்தமாகும், உங்கள் சரீரமும் சுஸ்தமாகும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, அற்புதமான இந்த நாள் காலை ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையும், நாங்கள் எங்கள் வியாதிகளிலே சுகமாவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தருகிறது. எங்கள் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்ற அந்த கருத்தினால நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று அறிந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த லா ஆஃப் ஹீலிங், அதாவது சுகமாக்கும் சட்டம் என்ற நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கிறதா? வசனங்கள் எல்லாம் குறித்து கொண்டு மறுபடியும் அதை தியானிக்கிறீர்களா? தயவுசெய்து
இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். பிரியமானங்களே, நல்ல உணவு, நல்ல இனிப்பு, நல்ல துணிகள், நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்குமானால் உடனே நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, குடும்ப அங்கத்தினர்களுக்கு அவைகளை பகிர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் வேத வசனத்தை கூட நாம் சுவைக்கும் பொழுது, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த வசனம் நம் ஆத்தும நோயை நீக்கும் அருமருந்து. தேவனுடைய வார்த்தை ஔஷதத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 1/4 கிலோ அளவுக்கு மருந்து, மாத்திரைகள், டானிக், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஃப்ரிட்ஜில் ஒரு சின்ன மெடிக்கல் ஸ்டோர் இருப்பதை நான் பார்க்கிறோம். பிரியமானங்களே, இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை சுகமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த சுகமாக்கும் சட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். மனிதன் முடிவில் ஏன் மண்ணுக்கு திரும்புகிறான்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். மனிதன் முடிவில் ஏன் மண்ணுக்கு திரும்புகிறான்? எழுதி கொண்டீர்களா? நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. உடனே பதில் எழுதுங்கள். சமீபத்து நிகழ்ச்சிகள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி அநேகர் பரிசுகளை பெற்றார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். நேயர்களே, தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பாரம்பரியத்தை விட்டு, மனித உபதேசத்தை விட்டு, கள்ள போதனைகளை விட்டு, பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுதலையாகி புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய சபையில், அதாவது கிறிஸ்துவின் சபையில் இணைக்கப்பட்ட, திருமுழுக்கு பெற்று பாவ மன்னிப்பு பெற்ற மக்களை வாழ்த்துகிறோம். சுகமாக்கும் சட்டம் இன்றைக்கும் உங்களுக்கு தேவை. உலக மக்கள் அனைவருக்கும் தேவை. இதை மற்றவர்களுக்கு சொல்வீர்களா? மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திவ்ய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?